வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நம்மளோட சேனலில் நிறைய மாநகர பேருந்து மஃப்சல் பேருந்துகளை பற்றி பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ 30/12/2023 பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்களால் தொடங்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு முனையம் பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு மொத்தம் எத்தனை பிளாட்ஃபார்ம், அந்தந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து எந்தெந்த பஸ்ஸு போகுது, எம்டிசி பஸ்ஸில் நீங்கள் இந்த பேருந்து முனையத்துக்கு வந்து இறங்குனீங்கன்னா எப்படி உள்ளே போய் பார்க்கலாம், உள்ளே என்ன வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்கன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்கள், வீடியோவை பார்க்கலாம். விரைவு ஆம்னி பேருந்துகளுக்கு செல்லும் வழி, அதை விட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா பிரதான கட்டிடம் செல்லும் வழியும் போட்டிருக்காங்க. அது என்ன கான்செப்ட் தெரியல. வாங்க நம்ம வந்து மஃப்சல் பஸ் ஸ்டாண்ட் போய் பார்த்துட்டு வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரதான கட்டிடம், பயணச்சீட்டு அலுவலகம், நடைமேடை, வாகன நிறுத்தம், உணவகம் எல்லாம் இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த எம்டிசி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேருந்து இந்த கிளாம்பாக்கம் மஃப்சல் பஸ் டெர்மினஸ்குள்ளே தாங்க வந்துட்டுருக்கோம். உள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளும் இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் ஏறுறதுக்கு உண்டான வடிவத்தில் தான் அமைச்சிருக்காங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப டைம் எடுத்து பண்ணியிருக்காங்க. அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கே. அண்டு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பஸ் ஸ்டாண்டு மாதிரி இல்லைங்க, ஒரு ஏர்போர்ட்டோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் மாதிரி தான் இங்கே அமைச்சிருக்காங்க. முன்னாடியே ஒரு அழகிய குத்து விளக்கு இருக்குது. இந்த குத்து விளக்கு தாண்டின உடனே கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் திறப்பு விழா. இது ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 days தான் ஆகுது. இந்த கிளாம்பாக்கம் எம்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம அப்படியே வந்தோம். வரும்பொழுது உங்களுக்கு கீழே படிக்கட் கொடுத்துருந்தாங்க. படிக்கட் இறங்கி உங்களுக்கு லிஃப்ட் ஏறுறவங்களுக்கு லிஃப்ட் வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஒரு ஜஸ்ட் ஒரு 100 meters வாக் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது தான் இந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம். இப்போ வாங்க, இதில் 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு உண்டானது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு உண்டானது. வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு எம்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆளை இங்கே கூட்டிகிட்டு வராங்க. அதுக்குண்டான பேட்ரி கார் இங்கே அவைலபிளாக தான் இருக்குது. பேட்ரி கார் ஃபெசிலிட்டிஸ்லாம் வயசானவங்களுக்கு ரொம்பவே முக்கியமாக தேவைதாங்க. ஏன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 100 meter இருக்கும். அதனால் உங்களுக்கு நீங்கள் லக்கேஜ் எல்லாமே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியில் வர்றது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். உள்ளே என்ட்ரு ஆகும்போதே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 மே ஐ ஹெல்ப் யூ போர்டு இருக்குது. இவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கனாலே இவங்க சொல்லிடுவாங்க நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் போகணுன்னு. உள்ளே என்ட்ரான உடனே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 10, 11, 12, 13, 14 அதாவது ஆம்னி பஸ் பிளாட்ஃபார்ம். இந்த ஆம்னி பஸ் பிளாட்ஃபார்மில் இன்னும் பஸ்ஸஸ் வசதி எல்லாமே இன்னும் ஓப்பனாக விடலை. பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. இங்கேருந்து அப்படியே நீங்கள் சுற்றி பார்க்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு உண்டான என்ட்ரன்ஸ் தாங்க. இதில் 1லேருந்து 9 வரைக்கும் உங்களுக்கு எஸ்சிடிசி, டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் 10லேருந்து 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓம்னி பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இப்போ வாங்க 1 by 1 பார்க்கலாம். இப்போது உள்ளே என்ட்ரு ஆகும்போதே வர ஃபஸ்ட்டு ரைட்டில் தாங்க நான் கட் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1லேருந்து 5 வரைக்கும் பிளாட்ஃபார்ம்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் 2வது பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை, ராமேஸ்வரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில் பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. ராமேஸ்வரம், ஏர்வாடி, வீரமங்கலம், தொண்டி, மார்த்தாண்டம், பொன்னமராவதி, சிவகங்கை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2nd பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. நான் ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் சொன்னேன்னா உங்களுக்கு வீடியோவோட டைமிங்கும் எக்ஸ்டென்ஷன் ஆகிடும்.
அதனால் நம்ம அடுத்த லைனை பார்க்கலாங்க. பிளாட்ஃபார்ம் 4 and 5 இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சி, அரியலூர், மன்னார்குடி, திண்டுக்கல், கும்பகோணம், தஞ்சாவூர் போகிற வண்டி எல்லாமே இருக்குது. அங்கே வந்து இங்கேருந்து உங்களுக்கு சபரிமலைக்கும் இப்போ பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குங்க. பம்பா போகிற பஸ் எல்லாமே இருக்குது. 1லேருந்து 5 வரைக்கும் உண்டான பிளாட்ஃபார்மில் என்னெல்லாம் பஸ்ஸஸ் எந்தெந்த ஊருக்கு போகுதுன்றதை பார்த்துட்டீங்க. இப்போது அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது 6, 7, 8, 9. இந்த 9 வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு எஸ்சிடிசி அண்ட் டிஎன்எஸ்டிசி பஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போது வாங்க 6லேருந்து 9 வரைக்கும் எந்தெந்த ஊருக்கு எல்லாமே பஸ்ஸஸ் போகுதுன்றதை பார்க்கலாம். தான் இங்கே நடைமேடை 6, 7 எல்லாமே பார்த்தீங்கன்னா ஊட்டி, ஈரோடு, நாகப்பட்டினம், கோயம்புத்தூர், வேளாங்கண்ணி போகிறதுக்கு கூட வண்டி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இங்கே ஆப்போசிட்லேயே உங்களுக்கு 2 ஹோட்டல்ஸ் இருக்குங்க. ஒருத்தர் கணபதி பவன் அண்ட் RR ஃபுட். இங்கே ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுக்கு ஸ்பேஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கு முன்னாடியும் சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சீக்கிரமாக வந்துட்டிங்கன்னா நீங்கள் சார்ஜ் போட்டு பக்கத்துலேயே கூட வெயிட் பண்ணலாம். ஹோட்டலில் லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். பாத்ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக நியூ ஒன்றுன்றதுனால பக்காவாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. நிறைய ஸ்பேஸ் இருக்குது. பண்டிகை காலங்கள்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு அவைலபிள் தான். 8 and 9 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி இந்த மாதிரி நிறைய பஸ்ஸஸ் வந்து இப்போ அவைலபிளாக தான் இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, உங்களுக்கு கோயம்பேடுலேருந்தும் ஈஸியாக போகிற வழி, அதாவது புதுச்சேரி, கடலூர் போகிற பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. இப்போது நீங்கள் இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக பஸ் ஏறி உங்களுக்கு சீட் கம்ஃபர்டபுளோட போகிறவங்களும் போகலாம். அதே நேரத்தில் இப்போது தற்போதைக்கு உங்களுக்கு பொங்கல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா கோயம்பேடுலேருந்து கிளம்புற பஸ் எல்லாமே இங்கே கிளாம்பாக்கம் வந்துட்டு தாங்க போகுது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 80E, 18G பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டு பேசஞ்சரை இறக்கி விட்டு தான் போகிறாங்க. இப்போது நீங்கள் பார்க்க போகிறது கோயம்பேடுலேருந்து, தாம்பரத்துலேருந்து வர்ற பஸ் எல்லாமே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் எங்கே நிற்கிதுன்றதான் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் தாங்க ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தோம். 1வது பிளாட்ஃபார்ம்லேருந்து இப்போது ஸ்டார்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9th பிளாட்ஃபார்ம் வரைக்கும் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக தான் இருக்குது. இப்போ நான் நிற்கிறது பார்த்தீங்கன்னா 9th பிளாட்ஃபார்முக்கு அப்படியே கொஞ்சம் பேக் சைடுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு கோயம்பேடுலேருந்து வர்ற பஸ்ஸஸ்க்கு எல்லாமே ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இங்கே வர்ற பஸ்ஸு மேக்ஸிமம் ஃபுல்லாக தான் வரும். பட் ஆனால் உங்களுக்கு உடனே கிளம்பணும், அர்ஜென்ட்டாக எங்கேயாவது உங்கள் ஊருக்கு ரீச் பண்ணணுன்னா நீங்கள் இங்கே வந்து இங்கேருந்து நீங்கள் பஸ் ஏறி போகலாம். இந்த இடத்துல உங்களுக்கு திருவண்ணாமலை, போலூர், உத்திரமேரூர் இந்த மாதிரி ஊர்களுக்கு எல்லாமே போகிற பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோயம்பேடுலேருந்து வர்ற பஸ்ஸு இங்கே தாங்க ஸ்டாப் பண்ணி ஆளை ஏற்றுட்டு போகிறாங்க. இப்படியே போயிட்டு ரைட் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம ஜிஎஸ்டி ரோடு வந்துடுங்க. இப்போ நீங்கள் எனக்கு பின்னாடி பார்க்குறது எல்லாமே இந்த கோயம்பேடுலேருந்து வர்ற பஸ்ஸஸ் தாங்க. இன்னொரு விஷயம், ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் நீங்கள் என்ட்ரான உடனே லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்குமே. அந்த இடம் ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா கடைகள் வரப்போகுது. இன்னும் முழுசாக வரலீங்க. இப்போ நம்ம இதோட ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து தான் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் வசதி அவைலபிளாக இருக்குது. அதே நேரத்தில் பெண்கள் தங்குமிடம், ஆண்கள் தங்குமிடம், ஓட்டுநர்கள்லாம் தங்குறதுக்கு உங்களுக்கு இங்கே நிறைய ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. மொத்தம் பிளாட்ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 14 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இதில் தற்போதைக்கு 9th பிளாட்ஃபார்ம் வரைக்குமே உங்களுக்கு எஸ்டிடிசி, டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் எல்லாமே விட்டுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, உங்களுக்கு உள்ளே என்ட்ரான உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 என்ட்ரன்ஸ்லேயும் ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு உண்டான வழி இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1லேருந்து 9 வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ஆப்போசிட்லேயே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயுமே உங்களுக்கு மெயினில் பார்த்தீங்கன்னா 6 ஊருக்கு உண்டான போர்டு தான் கொடுத்துருக்காங்க. பட் சென்டர் போர்டில் உங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்மில் எந்தெந்த ஊருக்கு என்னென்ன பஸ்ஸு போகுதுன்றது நல்லா விளக்கமாகவே கொடுத்துருக்காங்க. அது ஒரு முக்கியமான யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமே சொல்லலாம். புதுசாக நியூ ஒன் கட்டியிருக்காங்க, ரொம்பவே அற்புதமாக இருக்குது. டிரைவர்களுக்கு எல்லாமே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது உண்மையிலேயே பெஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங்காக சூப்பராகவே இருக்குங்க. அது கிளைமேட் காரணமாக இல்லை இதோட அமைப்பு காரணமான்றது எனக்கு தெரில. அது நீங்கள் இங்கே வரும்போது பார்க்கலாம். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வாங்க, வந்து பாருங்கள். உங்கள் ஊருக்கு போகிறதுக்கு இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் உண்மையிலேயே ஒரு பெஸ்ட்டுன்னே நான் சொல்லுவேங்க. G தரைத்தளம், F ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், B1 அடித்தளம், B2 அடித்தளம் 2. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா B2. மொத்தம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குது. அதே நேரத்தில் பேஸ்மெண்ட்டில் பார்க்கிங் B1 அண்ட் அதுக்கும் பேஸ்மெண்ட்டில் B2 இருக்குது. வாங்க பார்க்கலாம்.
கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து இப்போ நான் பார்க்கிங்க்கு தாங்க போயிட்டுருக்கேன். இந்த இடத்துல பார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மாடி கொடுத்துருக்காங்க, B1 அண்ட் B2. இங்கே கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் பார்க்கிங் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மணி நேரத்துக்கு காருக்கு 20 ருபீஸும் பைக்குக்கு 10 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவே பெர் டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காருக்கு 50 ருபீஸும் பைக்குக்கு 40 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம் அப்படியே கொடுத்துருக்காங்க. வெளியிலேருந்து வர பஸ்ஸு இல்லை இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுற பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து தான் போகும். ஜஸ்ட்டு உங்களை பேசஞ்சரை பிக்கப் பண்ணிவிட்டு கூட இங்கேருந்து பஸ்ஸஸ் கிளம்ப வாய்ப்பு இருக்குங்க. கவர்மெண்ட் பஸ்ஸு பண்டிகை காலங்களில் கூட்டமாக இருந்தால் கூட நீங்கள் இந்த ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்லேயும் வந்து ட்ரை பண்ணலாம். ஐ வில் பே மணி அண்ட் கம்ஃபர்ட் ஜேர்னின்னு நினைக்கிறவங்க இந்த ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் உங்களோட பயணத்தை மேற்கொள்ளலாம். ரொம்பவே நல்லா இருக்குது, நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. எல்லாருக்குமே பயணம் தானே முக்கியம். இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 9வது பிளாட்ஃபார்ம். இந்த 9வது பிளாட்ஃபார்ம்லேருந்தும் நீங்கள் இப்படி வெளியே போய் திரும்ப மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக லெஃப்ட்டு கட் பண்ணி MTC பஸ் ஸ்டாண்ட் போகலாம். அதே நேரத்தில் நீங்கள் இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் பக்கத்துலேயே ஒரு வழியும் வருங்க. அது வழியாகவும் நீங்கள் MTC பஸ் ஸ்டாண்டு போகலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை பற்றி நீங்கள் ஃபுல் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஜென்ரல் பப்ளிக்காக உள்ளே வந்தீங்கன்னா என்னெல்லாம் பார்க்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2-3 டேஸ் தான் ஆகுது. நீங்கள் வந்தீங்கன்னா கம்ஃபர்டபுளான ஜேர்னி. கோயம்பேடு மாதிரி தாங்க, ஆனால் அதை விட பெருசு. ஏஷியாலேயே கோயம்பேடில் பெருசாக இருந்தது, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாம்பாக்கத்தில் தான் ரொம்பவே பெருசாக கொடுத்துருக்காங்க, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. பொங்கல் வரைக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வருவாங்க. பண்ணினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஒரு கம்ஃபர்ட் ஜேர்னியாக தான் இருக்கும். உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் பைக்கை பார்க் பண்ணிட்டு இந்த கிளாம்பாக்கத்துலேருந்து உங்களோட பயணத்தை சூப்பராக ஜேர்னியை என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஸபிளாக கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய மாநகர பேருந்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் எங்களோட பபிள்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.